Good morning. I am your physics teacher, 8th standard physics. எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம எலக்ட்ரோஸ்கோப் பற்றி பார்த்துருக்கோம். லைட்டனிங் அண்ட் தண்டர் பற்றி கொஞ்சம் டீப்பாகவே பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம எர்த்திங் பற்றி பார்க்கலாம். எர்த்திங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கிரவுண்டு கனெக்ஷன் தான். சரியா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு சாதனங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிறதுக்காக, எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எர்த்திங் பண்ணியிருப்போம். சரியா? கிரவுண்டு கனெக்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா? கவனிங்க. A safety measure device to prevent people from getting shocked if the insulation inside electrical device fails is called earthing. சரியா? அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் டிவைஸ்னால் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேஃப்டி டிவைஸ் பேர் தான் எர்த்திங் இல்லையா? ஸோ முக்கியமான 2 மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எர்த்திங் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த process of transferring the discharge of electrical energy directly to the earth with the help of low resistance wire. நல்லா கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம டைரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். எது மூலயமா? லோ ரெசிஸ்டன்ஸ் ஒயர் மூலயமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம என்ன ஆகுது? டைரெக்டாக எர்த்துக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது. சரியா? we get electrical energy from different sources. பேட்ரி இஸ் ஒன் சச் சோர்ஸ். ஆமாவா? நம்ம நிறைய வழியிலிருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் பேட்ரி ஒன் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? we use it in wall clock, செல்ஃபோன் எக்ஸெட்ரா. செல்ஃபோன்லேயும் சரி வால் கிளாக்லேயும் சரி நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், டெலிவிஷன், லேப்டாப் அண்டு வாட்டர் ஹீட்டர் வி யூஸ் டொமஸ்டிக் பவர் சப்ளை இல்லையா? ஸோ இப்போ சொன்னக்கூடிய எல்லா அப்ளைன்ஸுமே நம்ம வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? யூஸ்வலி an electrical appliance such as a heater and iron box etc. are fitted with 3 wires namely live, neutral and earth. ஆமாவா? இப்போ நம்ம ஹீட்டர்லேயும் சரி இல்லை அயன் பாக்ஸ்லையும் சரி நம்ம அந்த ப்ளக் எடுத்து பார்த்தோம்னா அதில் 3 பின் இருக்கும் இல்லையா? அந்த 3 பின் ஹோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் 3 ஒயர்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? The earth wire is connected to the metallic body of the appliance. This is done to avoid accidentally shock. சரியா? அந்த எர்த்திங் ஒயர் மெட்டாலிக் பாடியில் அப்ளைன்ஸோட அட்டாச் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அந்த ஷாக்லேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் 3 பின்னு. அதில் மேலே இருக்கிறது தான் ஆக்டிவ், சென்டரில் இருக்கிறது நியூட்ரல், தேர்டாக இருக்கிறது எர்த்து. ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருமா. சப்போஸ் டியூ டு சம் டிஃபெக்ட் த இன்சுலேஷன் ஆஃப் த லைவ் wire inside an electric iron is burst, then the live wire may touch the metallic body of the iron. If the earth wire is properly connected to the metallic body, current will pass into the earth through earth wire and it will protect us from the electric shock. சரியா? சப்போஸ் இப்போ அயன் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஷாக் கசியுது, மின் கசிவு மாதிரி ஏற்படுது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா மெட்டாலிக் பாடி போய் டச் ஆகும். அப்படி மெட்டாலிக் பாடி டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எர்த்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது ப்ராப்பராக என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு கிரவுண்டோட போய் கனெக்ட் ஆகிக்கும். சரியா? current will pass into the earth through earth wire and it will protect us from electrical shock. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? the earth being a good conductor of electricity act as a convenient path for the flow of electric current that leak out from the insulation. சரியா? ஸோ அந்த எர்த்து கனெக்ஷன் மூலயமா தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஏதாச்சும் நடந்தாலுமே அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எர்த்திங் யூஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், லைட்டனிங் அரெஸ்டர் பற்றி பார்க்கலாம். லைட்டனிங் அரெஸ்டர்ன்றது என்னன்னாக்க நம்ம சொல்லக்கூடிய இடிதாங்கி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு பேர் தமிழில் மின்கடத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கவனிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ வீட்டினுடைய மேல் பகுதியில் பார்த்தோம்னா லைட்டனிங் ராடு வச்சுருக்காங்க. அதை காப்பர் கேபிள் மூலயமா எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுதான் கிரவுண்டு ராடு. அது எப்படி இருக்குது? ஷார்ப் எஜஸாக இருக்க மாதிரி இருக்கா? ரைட். அதை கொடுத்துருக்காங்க பாருமா. GEM கொடுத்துருக்காங்க. அதாவது கிரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கவனிங்க. லைட்டனிங் அரெஸ்டர் அலைன் பண்ணிக்கோங்க. லைட்டனிங் அரெஸ்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் பில்டிங் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் லைட்டனிங். சரியா? லைட்டனிங்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம பில்டிங் மேலே வைக்கக்கூடியது தான் லைட்டனிங் அரெஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
Lightning conductor consists of the metallic lightning rod that remains in air at the top of the building. Major portion of the metal rod and copper cable are insulated in the wall during its construction. சரியா, வீடு கட்டும் போதே அந்த காப்பர் ஒயர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே சுவரோடைய அட்டாச் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, லைட்டனிங் ராடு வந்து பார்த்தோம்னா வீட்டினுடைய மேல் பகுதியில் வந்து வச்சுருக்காங்க. சரியா, the other end of the rod is placed deep into the soil. When lightning fall, it is attracted by the metallic rod at the top of the building. சரியா, சப்போஸ் அதனுடைய அனதர் ராடை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னாக்க மண்ணில் வந்து புதைச்சிருக்காங்க. சப்போஸ் லைட்டனிங் வந்துட்டு அந்த மெட்டல் ராடு வழியாக பட்டுச்சு அப்படின்னாக்க பில்டிங்கில் மேலே இருக்க ராடு வழியாக பட்டுச்சு அப்படின்னா காப்பர் கேபிள் மூலயமா வந்து எர்த்தில் போய் விட்டுரும். சரியா, த ராடு ப்ரொவைட்ஸ் easy route for the transfer of electric charge to the ground. In the absence of the lightning arrestor, lightning will fall on the building and the building will be damaged. Suppose lightning arrestor இல்லை அப்படின்னாக்க லைட்டனிங் வந்து பில்டிங் மேலே பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பில்டிங்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் சர்க்கியூட், அதாவது தமிழில் மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம 6th and 7th படிச்சிருக்கோம் இல்லையா. அதாவது கண்டினியூஸ் ஆன க்ளோஸ்டு பாத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இருக்காங்க பாருங்கள், we saw that when two oppositely charged sphere are connected by the metal wire, electrons flow from the sphere which is at low potential to the sphere at higher potential இல்லையா. அதாவது ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து இருக்கக்கூடிய ஸ்பியரில் நம்ம ஒரு மெட்டல் ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தோம்னா லோயர் பொட்டான்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டான்ஷியலுக்கு வந்து எலக்ட்ரான்கள் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, சிமிலர்லி இஃப் டூ டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரி விச் ஆர் த டிஃப்ரெண்ட் பொட்டான்ஷியல் ஆர் கனெக்டட் பை த மெட்டாலிக் ஒயர், எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல். சரியா, சப்போஸ் பேட்டரியில் வந்து பார்த்தோம்னா 2 டெர்மினல் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பொட்டான்ஷியலாக தான் இருக்குது இல்லையா. அதில் வந்து மெட்டல் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். மெட்டல் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுனால எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. எங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. சரியா, அலைன் பண்ணிக்கோங்க. The path through which electrons flow from one terminal to the another terminal of the source is called electric circuit. சரியா, அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட். இது வந்து க்ளோஸ்டு கண்டினியூ பாத் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, கொடுத்துருக்காங்க பாருங்கள், a simple circuit consists for 4 element. என்ன அந்த 4 element பார்த்தோம்னா sources of electricity, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, a path or conductor through with electricity flows, அதுதான் ஒயரு, a switch to control the circuit and an electrical resistor, அதுதான் lamp. சரியா, which is any device that requires electricity to operate. ஓகேவா, இது 4 இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் கண்டினியூ பாத் கிடைக்குது. அப்போ தான் பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. அதை தான் நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட் நம்ம சொல்கிறோம். சரியா, இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட வந்து கொடுத்துருக்காங்க, கவனிச்சிங்களா. இப்போ வந்து பேட்ரி இருக்குது, அதுதான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டருக்கு கொடுக்குறாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேம்ப்பு. லேம்ப்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச்சு. சரியா, ஸோ ஸ்விட்சிலேருந்து இன்னொரு ஒயர் பேட்டரியோடைய நெகட்டிவ் டெர்மினலுக்கு போய் சேருது இல்லையா. ஸோ கவனிச்சுக்கோங்க, த அபவ் ஃபிகர் show a simple circuit contain a battery, 2 wires, key and an electric bulb. The sources can be battery or the electric outlet in your room. The electrical resistor refers to the device that consume the energy இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிக்குது இல்லையா. அதாவது அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த லேம்ப் எரியும் போது தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. கண்ட்ரோலாக நம்மளுக்கு இங்கே என்ன ஒர்க் ஆகுதுன்னா கீ வந்து ஒர்க் ஆகுது, அதாவது ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இஸ் த mechanism that is used to start, stop and regulate the electricity current இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ரெகுலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்டார்ட் ஸ்டாப்காகவும் தான் நம்ம கண்ட்ரோலாக கீ வந்து யூஸ் பண்ணுறோம். when the key is on, electrons from the battery flow through the circuit from the negative terminal through the wire conductor, then through the bulb and finally back to the positive terminal. சரியா, அப்போ ஸ்விட்ச் ஆன் ஆன உடனே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஃப்ளோ ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினலிருந்து பாசிட்டிவ் டெர்மினல் வரைக்கும் க்ளோஸ் கண்டினியூ தான்
ஃப்ளோ ஆகுது. சரியா? The light glows when current is flowing through its filament. There are two basic ways in which we can conduct these components. There are serial and parallel. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட் மாதிரியே நம்ம ரெண்டு ஃபார்மில் நம்ம சர்க்யூட் போடலாம். அது சீரிஸ் சர்க்யூட் அண்ட் parallel சர்க்யூட். சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சீரிஸ் சர்க்யூட். சீரிஸ் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர் இணைப்பு நம்ம சொல்கிறோம். சரியா? A series circuit is one that has more than one resistor but only one path through which the electrons can travel. சரியா? இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெசிஸ்டர் பதிலாக நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது. சரியா? ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த பேட்டரி த எலக்ட்ரான்ஸ் மூவ் அலாங் ஒன் பாத் வித் நோ பிரான்ச் த்ரூ த ரெசிஸ்டர் டு த அதர் எண்ட் ஆஃப் த செல். சரியா? ஸோ இது எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அனதர் பாத் வந்து கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் பாத்து தான் இல்லையா? ஆல் த காம்போனன்ட்ஸ் இன் எ சீரீஸ் சர்க்யூட் அண்ட் கனெக்டட் எண்ட் டு என். ஓகேவா? அப்போ எல்லா காம்பவுண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா எண்டு டு என் வந்து கனெக்ட் பண்ணுறோம், அதாவது தொடர்ச்சியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ கரண்ட் த்ரூ த சர்க்யூட் ரிமைன்ஸ் சேம் த்ரூ அவுட் த சர்க்யூட் பட் த வோல்டேஜ் கெட் டிவைஸ்டு அக்ராஸ் த பல்ப் இன்டு த சர்க்யூட். சரியா? கரண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சேமாக போனாலையும் வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த ஃபாலோயிங் சீரிஸ் சர்க்யூட் 2 bulbs are used as resistor. சரியா? இதில் பாருங்கள் 2 பல்பு யூஸ் பண்ணி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த சீரிஸ் சர்க்யூட் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், இந்த சீரிஸ் சர்க்யூட் சார்ஜஸ் அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த பேட்டரி ஹாவ் ஒன்லி ஒன் பாத் டு ட்ராவல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரிஸ் சர்க்யூட்டில் எலக்ட்ரான்ஸ் போகிறதுக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்குது. Here battery key and 2 bulbs are connected in series. Charge flow from the battery to each bulb one at the time. In other order they are wired to the circuit. சரியா? ஸோ இது வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்ப் வழியாக தான் போகுது. அப்போ ஒரே டைமில் தான் போகுது. அப்போ ஒரு பல்ப்லேருந்து தான் இன்னொரு பல்புக்கு போகுது இல்லையா? இஃப் ஒன் பல்ப் இஸ் த சர்க்யூட் is unscrewed and electrons current flow to another bulb would be interrupted. We put serial light during festival. சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தோம்னா சீரியல் லைட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு பல்ப் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு பல்ப் நம்மளுக்கு ஃபியூஸ் போயிட்டாலோ மற்றது எல்லாமே நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? இஃப் த லைட்ஸ் ஆர் இன் த சீரிஸ் சர்க்யூட் ஒன் burned அவுட் பல்ப் வில் கீப் ஆல் த லைட்ஸ் ஆஃப். இல்லையா? அது ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு பேர்ன் ஆச்சுனாலையும் எல்லாமே ஆஃப் ஆகிடும் இல்லையா? இஃப் த number of bulbs in a circuit with a battery increases, the light will be a dimmer because many resistors are acting on the same power from the battery. இப்போ நம்ம நிறைய பல்ப்ஸ் நம்ம வந்து போட போட பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டோடைய அளவு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிட்டே வருது இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு லைட் க்ளோ ஆகும்போது என்ன ஆகும், டிம்மாக எரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். We saw that in series circuit same current travel through every resistance and the voltage will be different across each resistance. இல்லையா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்மளுக்கு கரண்ட் வந்து சேமாக போகலாம், ஆனால் வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? Let us consider 3 bulbs connected in series. Let I be the current through the circuit and V1, V2, V3 be the voltage across each bulb. இல்லையா? ஸோ கரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய I வந்து பார்த்தோம்னா சேமாக தான் இருக்குது, ஆனால் வோல்டேஜ்னு சொல்லக்கூடிய V1, V2, V3 மட்டும் நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்குது. சரியா? The supply voltage V is the total of the individual voltage drop across the resistance. சரியா? அப்போ நம்ம வோல்டேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் பல்போடைய வோல்டேஜும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா சீரிஸ் சர்க்யூட்டில் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு நம்மளுக்கு சேமாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் தான் டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதனோட கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் parallel சர்க்யூட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.